ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பைரட்ஸ் பேஸ் வ்ளாக். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ப்ரீடிங் பேர் எப்படி செட் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். செட்டப் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பேரில் பெல்லைக்கான ஆல்னு போட்டுக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒன்று நினைச்சேன்னா அதை அடையாமல் விட மாட்டேன். கைஸ், நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து ப்ரீடிங் பேர் ப்ரீடிங் பேர் நம்ம எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருளும் தேவை. நீங்கள் ப்ரீடிங் ஏஜில் வச்சு வளர்க்குறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் வந்து செட்டப் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ப்ரீடிங் பேராக செட் பண்ணி நல்லா சிக்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வந்து என்னென்னலாம் தேவைப்படும் நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. கைஸ், நம்ம ப்ரீடிங் கேஜ் செட்டப் வந்து பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு இப்படி நல்ல லாக் இருக்கிற மாதிரி நல்ல ஒரு ப்ரீடிங் கேஜை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நல்லா இது பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இப்படி தான் ப்ரீடிங் கேஜ் வந்து நம்ம பழைய ப்ரீடிங் கேஜ் வந்து நம்ம எடுத்து செட் பண்ணுறதுக்கு இது பண்ணியிருக்கோம். மேலே கேஜ் வந்து சிங்கிளாக ஒரு புறா இருக்குது, அதை கண்டுக்காதீங்க நீங்கள். நம்ம வந்து கீழே இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம வந்து கீழே வந்து சாக்கு விரிச்சிருக்கோம். நீங்கள் இது பண்ணிக்கலாம், இந்த மாதிரி போட்டு லாக் பண்ணிக்கலாம். ஏன்னா சேஃப்டி கேஜ் பர்பஸ் சேஃப்டிக்கு தான் நம்ம பாருங்கள். நல்லா உள்ளோட இது வந்து 3க்கு 1.5 கேஜ் நல்ல ப்ரீடிங்க்கு யூஸ் ஆகும் புறாவுக்கு. மோஸ்ட்லி நிறைய பேர் 2x2 கேஜில் தான் வச்சுருப்பீங்க. நம்மகிட்ட இருக்க ப்ரீடிங் இது தான். நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி வச்சுக்கலாம். முக்கியமாக எனி டைம் சம்மர் டைம்லாம் தண்ணி இருக்க மாதிரி பாருங்கள். கோல்டு டைமில் வின்டர் டைமில் வந்து ஒரு நேரம் தண்ணி வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்புறம் வந்து முட்டை விட்டுட்டு அப்புறமா அழகாக்கும் போது இதில் இருக்கக்கூடாது. நம்ம நெக்ஸ்ட்டு போகிற தீனி பாருங்கள், மிக்ஸ்டு தீனி தான் போகிறோம். அதில் ஒரு 7 to 8 டைப்ஸ் ஆஃப் கிரெயின்ஸ் இருக்கும். பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வாங்கி போட்டுட்ருக்கோம். இப்போ அங்கே நெக்ஸ்ட் நம்ம உள்ள ஃபுட்டை வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். உள்ள நம்ம ஒரு கார்னராக பார்த்து கொஞ்சம் வச்சுருங்க. உங்களுக்கு எங்கே வைக்கணும்னு தோணுதோ கேஜில் கரெக்டான ஒரு இடத்துல வைங்க. நம்ம சைடில் வச்சா மழை தண்ணி உள்ளே போகும். ஆனால் நம்ம கொஞ்சம் சென்டரில் ஊரில் வச்சுருக்கோம். நம்ம ஃபுட்டும் தண்ணியும் வச்சாச்சு. புறா நிற்கிறக்கு ஒரு கல் உள்ளே வச்சுருக்கோம். இது நம்ம ப்ரோட்டீன் இதுக்காக தான் வச்சுருக்கோம். அதில் வந்து ப்ரோட்டீன் இது இருக்கும். இதில் நார்மல் கிரிட்டு உங்களுக்கு தெரியும், செங்கலில் கிரிட் இருக்கும். அது வந்து புறா வந்து கொத்தி சாப்பிடும். அதனால தான் நம்ம வந்து வச்சுருக்கோம். வாங்க நெக்ஸ்ட் நம்ம ட்ரேயில் நல்ல ஒரு ஆற்று மணல்லாம் காஞ்சி போன மணலாக வச்சுக்கோங்க. ஈரமாக இருக்க மணல் மட்டும் வைக்காதீங்க. நம்ம மணல் வெளியே வாங்கி நம்ம காய போட்டு நம்ம ட்ரேயில் வச்சுருக்கோம். இது வந்து முக்கியமாக எக்குக்கு முக்கியமான விஷயமே இது தான். முட்டையை போட்டு அப்புறம் வந்து உருட்டாமல் இது பண்ணாமல் இருக்கும். இல்லைனா முட்டையில் இருக்க கரு வந்து கலைஞ்சி போயிடும். மணல் நல்லா அப்படி செட் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். கேஜ் ட்ரே செட்டப்பில் நிறைய பேர் ரவுண்ட் பவுலில் வச்சுருப்பீங்க. நம்ம ப்ரீடிங் கேஜ் செட்டப்பில் வைக்கிறவங்க அப்படி வச்சுக்கோங்க. ஃபுட்டு ட்ரேயு செங்கல் வாட்டர் வச்சுருக்கோம். நம்ம இதை இப்போதைக்கு புறாவுக்கு போதுமானது. நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம வந்து புறாவை உள்ளே பிடிச்சி போடலாம். நம்மளோட கர்ண ப்ரீடிங் பேர் தான் பிடிக்க போகிறோம். வாங்க நம்ம பிடிச்சி போடலாம். கைஸ், நம்ம கர்ண பேரோட ஃபீமேல் நம்ம எடுத்துருக்கோம். ஜாக்கில் நல்லா அடி இருக்கும் புறாவுக்கு. வாங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கேஜில் வந்து ஃபீமேல் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். வாங்க நம்ம புறா பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கும். நல்லா புறா ப்ரீடிங் வர முன்னாடி நல்லா இது பண்ணிக்கோங்க. எல்லோரும் புறா நல்லா ரெடி பண்ணிடுங்க ஃபுல்லாக, எந்த விதமான இது இல்லாமல். வாங்க நம்ம இந்த புறா வந்து கேஜில் வந்து விட்டுறலாம் திறந்து. ஒரு கையிலே ஃபோன் வச்சு எடுக்கிறனால நல்லா இது பண்ணுங்க. அதான் பாருங்கள் உள்ளே போயிடுச்சு. நம்ம ரீசெண்டாக வாங்கின ஃபீமேல் தான் அது. நம்ம உள்ளே விட்டோன்னா பாருங்கள் இந்த மண்ணை குத்தி நல்லா சாப்பிட்டு நல்லா கிரிட்டி சைஸு ப்ரோட்டீன் நல்லா ஏற்றிக்கணும் நம்மள. அதுக்கப்புறமா ப்ரீடிங்க்கு நல்லா யூஸ் ஆகும். நம்ம கேஜை கூட்டிகிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து மேல் ரிலீஸ் பண்ணலாம். ஃபீமேல் கொஞ்சம் கேஜ் நல்லா ஃப்ரீ ஆகட்டும். உள்ள இந்த மாதிரி நல்லா மண்ணை கொத்தி சாப்பிட்டு ஃபுட்டு தீனிலாம் சாப்பிடட்டும். நம்ம வந்து இது போல் 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து இது பண்ணலாம். நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நான் மேல் ரிலீஸ் பண்ணும்போது நான் வீடியோ காமிக்கிறேன். 15 minutes later. கைஸ், நம்ம கர்ண கீரி மேல் தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம். நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் தெரியும். நம்ம வீட்டோட மேல் தான் இவன். நம்ம வந்து டைம் கலர் எப்படி டிஃப்ரெண்ட்டாக சிக்ஸ் இடத்துக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அப்படி உள்ள விட்டு ரிலீஸ் பண்ணோன்னே பாருங்கள் மேலெல்லாம் பூவ ஆரம்பிச்சிருச்சு. ஃபீமேல் அட்டாக் பண்ண கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. தண்ணிலாம் நல்லா குடிச்சிக்கும். ஃபீமேல் வந்து ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு, பார்த்தா தெரியும். மேல் நல்லா தான் வைக்கவே ஃபீமேல் நல்லா அட்டாக் பண்ணியிருக்கோம். அதுக்கு 3 நாள் கழிச்சு மேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க வேறு ஆளுக்கப்புறமா. அது நம்ம புதுசாக செட் பண்ணியிருக்க ப்ரீடிங் பேர் தான். நீங்கள் ப்ரீடிங் பேர் செட் பண்ணிட்டீங்கன்னா அதை அதுக்கு மேலே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி கவர் பண்ணி வச்சுருங்க. மோஸ்ட்லி டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க, நல்லாயிருக்கும். இந்த பேரோட அப்டேட்ஸ்லாம் நம்ம வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். ஆனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பேரில் பெல்லைக்கான ஆளில் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு போயிருங்க. இந்த பேர் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.
Maybach music. Can anybody out there hear me? Hear me?